ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம இந்த 4த் கொஸ்டின்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா கன்வெர்ட் யூனிட்ஸ் எக்ஸர்சைஸ்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு வீடியோ வந்து அதே எக்ஸர்சைஸ்ல நம்ம 4த் கொஸ்டின்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த கொஸ்டின்ல அரேஞ்ச் த ஃபாலோயிங் மெஷர்மெண்ட்ஸ் இன் ஆர்டர் ஃப்ரம் ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட். ஸோ அசெண்டிங் ஆர்டர்ல பேசிக்கா இதை மூணுத்தையும் அரேஞ்ச் பண்ணணும் அவ்வளவுதான். வேற எதுவும் கேட்கல. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2000 மில்லி லிட்டர்ஸ் கொடுத்துருக்கான். அப்புறம் இங்க 4.1 லிட்டர்ஸ் கொடுத்துருக்கான். இங்க வந்து 0.7 லிட்டர்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்க கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிடும். இது ரெண்டுத்துல பாத்தீங்கன்னா சப்போஸ் இதுவும் பாத்தீங்கன்னா 4.1க்கும் 0.7க்கும் எது பெருசு? 4.1 தான் பெருசு. ஸோ அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ 4 பெருசு 0.7ஓட. ஸோ 4.1 டெஃபினட்டா பெருசு. ஸோ 4.1 லிட்டர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0.7 லிட்டர்ஸ். பட் 2000 மில்லி லிட்டர்ஸ் தான் நமக்கு என்னன்னு தெரியாது. இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சா போதும், நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மில்லினா என்ன அர்த்தம்? மில்லினா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மில்லினா 1/1000 அர்த்தம். 1/1000 அர்த்தம் ஆஃப் பேஸ் யூனிட். இந்த இடத்துல பேஸ் யூனிட் வந்து லிட்டர் தான். ஸோ மில்லி லிட்டரோட அர்த்தம் என்னன்னா, மில்லி லிட்டர் லிட்டர் அர்த்தம் என்னன்னா 1/1000 ஆஃப் லிட்டர்னு அர்த்தம். 1/1000 ஆஃப் லிட்டர், அவ்வளவுதான். இதான் அர்த்தம் பேசிக்கா. ஸோ மீனிங் ஆஃப் மில்லி லிட்டர் இஸ் நத்திங் பட் 1/1000 ஆஃப் லிட்டர். ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த மில்லி லிட்டருக்கு பதிலா 1/1000 ஆஃப் லிட்டர்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த 2000 மில்லி லிட்டர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் லிட்டர்ஸ்ல எழுதிடலாம். ஸோ அது எழுதினா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ 2000 மில்லி லிட்டர்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா 2000 இன்டூ 1/1000 ஆஃப் லிட்டர்னு எழுதலாம். 1/1000 ஆஃப் லிட்டர், அவ்வளவுதான். ஸோ இதான் பேசிக் ஐடியா. இந்த எம்எல்க்கு பதிலாக நம்ம 1/1000 இது எழுதுறோம், அவ்வளவுதான். பேசிக்கா இந்த எம்எல்க்கு பதிலாக நம்ம இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். 1/1000 ஆஃப் லிட்டர்னு எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 2000 டிவைட் பை 1000 என்ன வரும் உங்களுக்கு? டிவைட் பை 1000 லிட்டர்ஸ். இதான் பேசிக்கா ஆன்சரு. ஸோ இதை அடிச்சிட்டிங்கன்னா 3 அடிச்சிடலாம். ஸோ 2ன்னு ஆன்சர் வரும். 2 லிட்டர்ஸ்னு வரும். ஸோ 2000 மில்லி லிட்டர்ஸ் இஸ் நத்திங் பட் 2 லிட்டர்ஸ், அவ்வளோதான். ஸோ 2 லிட்டர்ஸ் பெருசா 4.1 லிட்டர்ஸ் பெருசா இல்லை 0.7 லிட்டர்ஸ் பெருசா? 2 லிட்டர்ஸ் வெர்சஸ் 4.1 லிட்டர்ஸ் வெர்சஸ் 0.7 லிட்டர்ஸ். இது மூணுத்துல இது பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம் எது பெருசுன்னு. ஃபர்ஸ்ட் இதான் வரும். இதான் இருக்கிறதுலே பெருசு. செகண்ட் இது, தேர்ட் இது. ஸோ ஆர்டர் இப்போ எப்படி எழுதலாம்? நீங்க அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். ஸோ நான் அழிச்சிடுறேன் தேவையில்லாத. ஸோ அழிச்சேன்னா ஆர்டர் எப்படி வரும்னா 0.7 லிட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதணும், அப்புறம் 2 லிட்டர்ஸ், அப்புறம் 4.1 லிட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 0.7 லிட்டர்ஸ் எழுதிக்கிறேன். 0.7 லிட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் இஸ் லெஸ் தேன் 2 லிட்டர்ஸ் இஸ் லெஸ் தேன் 4.1 லிட்டர்ஸ், அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர் ஃபார் 4th கொஸ்டின். இப்போ நம்ம 5th கொஸ்டின் போனா 5th கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கன்வெர்ட் 7348 கிராம்ஸ் டு கிலோகிராம்ஸ். இங்க பேசிக்கா கிராம கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கிராம கிலோகிராம் கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? நம்ம வேற கலர் எடுத்துக்கிறேன். ஸோ 1 kg இஸ் நத்திங் பட் 1000 கிராம்ஸ். 1 கிலோகிராம் இஸ் நத்திங் பட் 1000 கிராம்ஸ். 1000 கிராம்ஸ். ஸோ இப்போ 1 கிராம் எவ்வளோ அப்பனா? டிவைட் பை 1000 போடுங்களேன். போத் சைட்ஸ் டிவைட் பை 1000 போட்டீங்கன்னா ஒரு கிராமோட வேல்யூ கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ 1/1000 ஆஃப் kg இஸ் நத்திங் பட் 1 கிராம், அவ்வளோதான். ஏன்னா 1000/1000 1ன்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது 1 கிராம் நீங்க தனியாக எழுதிக்கிறேன். ஸோ 1/1000 ஆஃப் kg இஸ் நத்திங் பட் 1 கிராம். 1/1000 kg இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். ஸோ போத் சைட்ஸ் நீங்க 7348 எல்லாம் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ அதை பண்ணிடலாம் நம்ம. ஸோ 7348 வேற கலர்ல வேணா மல்டிப்ளை பண்றாங்க. ஸோ 7348 நீங்க போத் சைட்ஸ் எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் மாற போறதில்ல. ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இப்போ 7348 கிராம்ஸ் இஸ் நத்திங் பட் 7348 டிவைடட் பை 1000 கேஜிஸ், அவ்வளவுதான். டிவைட் பை 1000 கேஜி, அவ்வளவுதான். அப்படி எழுதலாம் நீங்க. ஸோ பேசிக்கா கிராம் டு கிலோகிராம் என்ன பண்ணணும்னா நீங்க கிராம் டு கிலோகிராம் கன்வர்ஷனுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க அந்த இந்த யூனிட்டை டிவைட் பை 1000 போடணும், அவ்வளவுதான். டிவைட் தட் எக்ஸ் கிராம்ஸ் நீங்க வந்து எக்ஸ் கிலோகிராம்ஸை கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா எக்ஸ் கிலோகிராம்ஸ் கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்க டிவைட் பை 1000 போடணும். டிவைடட் பை 1000. சப்போஸ் எக்ஸ் கிலோகிராம்ஸ் எக்ஸ் கிராம்ஸை கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும்? நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். இன்டூ 1000 போடணும், அவ்வளவுதான். அதை யோசிக்க நீங்க உங்களுக்கு டைம் கொடுத்தேன் யோசிக்க. ஸோ பேசிக்கா அவ்வளவுதான். ஸோ இன்டூ 1000 போட்டீங்கன்னா கிலோகிராம்ஸ் டு கிராம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். டிவைட் பை 1000 கிராம்ஸ் டு கிலோகிராம்ஸ் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன் டிவைட் பை 1000 இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம்னா, ஏன்னா நீங்க சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட் போறீங்க. இது சின்ன யூனிட், இது கொஞ்சம் பெரிய யூனிட். ஸோ நீங்க டிவைட் பை 1000 போகணும். இது பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் போறீங்கன்னா நீங்க இன்டூ 1000 போகணும். சப்போஸ் இப்படி போறீங்கன்னா இன்டூ 1000, இப்படி போனா டிவைட் பை 1000. அதான் பேசிக் ஐடியா. ஸோ அப்போ அதெல்லாம் அழிச்சிடுறேன் தேவையில்லாத. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 7348 டிவைட் பை 1000
which is nothing but 7.348. 7348 divided by 1000, which is nothing but 7.348. உங்களுக்கு அது பேசிக் டெசிமல் மேனிபுலேஷன் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாட்டி நான் பழைய வீடியோஸ் பாருங்க, அதுல கிளியரா நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். fill in the table to convert the units of measure from kilometers to meters or meters to kilometers. அதே மாதிரி தான். இது பழைய கொஸ்டினா ஒரே நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். இல்ல வேற கொஸ்டின் தான், இது வேற கொஸ்டின் தான் நினைக்கிறேன். 1000 ஓகே, இது வேற கொஸ்டின் தான். ஓகே, அது மட்டும் செக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர்ஸ் கொடுத்துருக்கான். டேஷ் கிலோமீட்டர்ஸ் வந்து 13 மீட்டர்ஸ் கேட்டிருக்கான். ஓகே, 1 kilometer equal to 1000 meters. 1000 meters. Okay. Dash kilometers. How many kilometers is equal to 13 meters? அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த 1000 நீங்க 13 மாத்தினீங்கன்னா கேம் ஓவர். எப்படி மாத்தலாம் இந்த 1000 13? இன்டு 13/1000 போடலாமா? இங்க மல்டிப்ளை பண்ணலாம். அப்ப அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அப்பதான் இந்த ஈக்குவேஷன், அதாவது இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஸோ 13/1000 போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். இந்த ஆன்சர் கிடைச்சிடும். இந்த கேள்விக்கான பதில் கிடைச்சிடும். பேசிக்கா இந்த கொஸ்டின் மார்க்கு நீங்க ஃபில் பண்ணிடலாம். ஸோ 13/1000 போத் சைட்ஸ் போட்டீங்கன்னா என்ன வரும்னா 13/1000 கிலோமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 13 மீட்டர்ஸ்னு வந்துடும். அவ்வளோதான். ஸோ பேசிக்கா கிலோமீட்டர் டு மீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணா நீங்க டிவைட் பை 1000 போடணும். அதே மாதிரி கிராம் டு கிலோகிராம் என்ன பண்ணீங்களோ அதே லாஜிக் தான் இங்கேயும். ஸோ பேசிக்கா சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட் கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டிவைட் பை சம் பிக் நம்பர் பண்ற மாதிரி இருக்கும் எப்போதுமே. ஸோ இங்கே டு இங்கே கன்வெர்ட் பண்ணணும்னா நீங்க டிவைட் பை 1000 போடணும். ஏன்னா கிலோமீட்டர் மீட்டரோட ரிலேஷன்ஷிப் அப்படிதான் இருக்கும். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர்ஸ். 1000 மீட்டர்ஸ். 1 மீட்டர் ஈக்குவல் டு 1/1000 ஆஃப் கிலோமீட்டர். ஸோ அதுல இருந்தா வருது. இந்த பேசிக்கா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க இந்த கொஸ்டின் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ 13 மீட்டர்ஸ் இஸ் நதிங் பட் 13/1000 கிலோமீட்டர்ஸ். இங்கே எழுதிக்கிறேன் நான் 13/1000 கிலோமீட்டர்ஸ். கிலோமீட்டர் கூட இங்கே கொடுத்துருக்கான். ஸோ அதை எழுத தேவையில்ல. 13/1000 கொஞ்சம் அழகா எழுதிக்கிறேன். 13/1000 கிலோமீட்டர்ஸ். இப்போ 13/1000 எப்படி எழுதலாம்? கொஞ்சம் அக்யூரேட்டா எழுதணும்னா 0.00 இல்ல 0.013 வரும். ஆமா 3 டிஜிட் தள்ளி வருது. ஸோ இதான் ஆன்சர். 0.013 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ ஃபைனலா என்ன கேட்டிருக்காங்கன்னா how many meters is equal to 47 கிலோமீட்டர்ஸ். இது ஈஸி தான். பேசிக்கா 47 into 1000 அவ்வளவுதான். 47 வேற கலர். 47 into 1000 meters. So 47 into 1000 எப்படி எழுதலாம் நீங்க? 47,000 எழுதலாம். அவ்வளவுதான். ஒரு கம்மா வச்சிருங்க. So 47,000 meters is nothing but 47 kilometers. புரியலன்னா நான் என்ன கொஞ்சம் விவரமா எழுதுறேன். 1 kilometer equal to 1000 meters. 1000 meters. 47 kilometers எவ்வளவு மீட்டர் வரும்? how many meters? 1000 into 47 kilometers. 1000 into 47 அவ்வளவுதான். அந்த அளவுக்கு மீட்டர்ஸ் வரும். ஸோ 1000 into 47 meters ஈக்குவல் டு 47 கிலோமீட்டர்ஸ். அவ்வளோதான். ஸோ பேசிக்கா இந்த லாஜிக் புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான். எப்படி வேணாலும் நீங்க புரிஞ்சுக்கலாம் இதை. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் வந்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெஷர்மெண்ட்ஸ் இஸ் கிரேட்டர்னு கேட்டிருக்கான். 0.5 லிட்டர்ஸா இல்ல 400 மில்லி லிட்டர்ஸான்னு கேட்டிருக்கான். ஸோ நம்ம பேசிக்கா மில்லி லிட்டர் லிட்டர்னு கன்வெர்ட் பண்ண உடனே நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணலாம் ரெண்டுத்தையும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். ஸோ மில்லி லிட்டர்ஸ் லிட்டரா கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணணும்? மில்லினா என்ன அர்த்தம்? மறுபடியும் சொல்றேன். மில்லினா 1/1000 அர்த்தம். 1/1000 அர்த்தம். இங்க ரெண்டு சஃபிக்ஸ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா கேம் ஓவர் அவ்வளவுதான். ஸோ மில்லி லிட்டர்னா என்ன அர்த்தம்? மில்லி லிட்டர் அப்படின்னா இங்க ஒரு சஃபிக்ஸ் ஆட் பண்ணிட்டீங்களா, அதே மாதிரி இங்கேயும் அதே சஃபிக்ஸ் ஆட் பண்ணணும். ஈக்குவல் டு 1/1000 ஆஃப் லிட்டர் அவ்வளவுதான். 1/1000 ஆஃப் லிட்டர். ஸோ 400 மில்லி லிட்டர் எப்படி எழுதலாம்? 400 into 1/1000 ஆஃப் லிட்டர்னு எழுதலாம். பேசிக்கா இந்த மில்லியன்ற வேர்டுக்கு பதிலாக நீங்க 1/1000 போடுறீங்க அவ்வளவுதான். மற்ற எந்த சேஞ்சுமே இல்லை. ஸோ மில்லிக்கு பதிலாக இதை எழுதுறீங்க 1/1000 எழுதுறீங்க. ஏன்னா மில்லியோட மீனிங் அதான் 1/1000. ஸோ ஒன்ஸ் இதை எழுதினோடனே நீங்க இந்த கணக்கு போட்டீங்கன்னா கேம் ஓவர். ஸோ 4 into 100 divided by 1000 போடுங்க. ஸோ 1000 எப்படி எழுதலாம்னா 100 into 10 எழுதலாம். 100 into 10 is nothing but 1000. ஸோ 100 அடிச்சிடலாம். 4/10 என்ன வரும் உங்களுக்கு? 0.4 வரும். 0.4 லிட்டர்ஸ் அவ்வளவுதான். 4/10 is nothing but 0.4. ஸோ 0.5 லிட்டர் பெருசா இல்ல 0.4 லிட்டர் பெருசான்னு கேட்கறான். ஸோ 0.5 லிட்டர்ஸ் வெர்சஸ் 0.4 லிட்டர்ஸ் எது பெருசு? இது பார்த்தோன்னே சொல்லிடலாம் இதான் பெருசு. 0.5 லிட்டர்ஸ் தான் பெருசு. ஸோ ஆன்சர் வந்து 0.5 லிட்டர்ஸ். இதான் ஆன்சர். ஏன்னா எல்லாத்தையும் நான் பிளாக் கலர் எழுதிக்கிறேன். 0.5 லிட்டர்ஸ் வெர்சஸ் 0.4 லிட்டர்ஸ். ஓகே. ஸோ பேசிக்கா நம்ம 7th கொஸ்டின் முடிச்சிட்டோம்.
ஸோ அடுத்து என்னன்னா இந்த இந்த ட்ரை திஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 4 to 7 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். எந்த எக்ஸசைஸ்ல இருந்துன்னா இந்த எக்ஸசைஸ்ல இருந்து இந்த கன்வெர்ட் யூனிட்ஸ் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டா நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ட்ரை திஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.